வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி டு திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்குது, லாலாப்பேட்டைங்கிற ஏரியா. இந்த வீடியோ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இபி இருக்கிற வீடுங்களுக்கோ இல்லை இபி இல்லாத சின்ன சின்ன வீடுங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இபியே இல்லை. இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரை தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு கட்டி அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 HP மோட்டர் பம்ப் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜென்செட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜென்செட்டை வச்சு தான் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம விற்கிற டீசல் காஸ்ட்டுக்கு ஜென்செட் ரன் பண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணவே முடியாது லாபத்தில். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சோலாருக்காக நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு 5 HP பம்ப் செட்டப் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் லெக் ஸ்ட்ரக்சர், அதாவது சென்டரில் லெக் வரும், அது வந்து ஃபிக்ஸட் இதில் வந்து பண்ணுற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம். இவங்களுக்கு கேணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 அடி ஆழம் உள்ள கேணி. கேணியில் வந்து தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போரை விட கேணி தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ கஸ்டமரோட சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேணி தான். இவங்களுக்கு கேணி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கேணி, இன்னொரு கேணி, 2 கேணி, மொத்தம் 2 கேணி இருக்கிறதுனால நம்மள்ட்ட 2 கேணி இது ஒரே இதில் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி செட்டப் தான் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்ச் ஒரு டைப் ஒரு கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் இல்லை, இந்த கேணி அந்த கேணி மாற்றி மாற்றி சேஞ்ச் ஓவர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் 335 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலி பேனல் தான். பம்பிங்க்கு எப்பயுமே பாலி பேனல் தான் பெட்டர். அது மோனோ போகிறத விட பாலி தான் பெட்டர். அதனால் பாலி பேனல் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல் GI தான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் எந்த விதமான கரோஷனும் இருக்காது. அந்தளவுக்கு பியூர் GI தான். ISI and ISO ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ள. ஸோ அதே இதை நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம 335ல் மொத்தம் 16 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சைட்டில் ஒரு சில சைட் ABB கொடுத்துருப்போம், மிட்சுபிஷி கொடுத்துருப்போம், கம்பைலர் டிரைவும் கொடுத்துருக்கோம். இந்த சைட்டுக்காக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து ABB தான் பண்ணியிருக்கோம். VFDயை கம்பேர் பண்ணும்போது ABB கொஞ்சம் காஸ்ட்லி, பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ABB தான் டாப் மோஸ்ட். ஸோ அதனால் ABB தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. INVT, டெல்டா இது எல்லாமே இருக்குது. பட் ABB பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை காம்படேட் பண்ணவே முடியாது. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ABB நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 HP டிரைவ் கொடுத்துருக்கோம். 5 HP டிரைவ் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ தான். டெக்ஸ்மோ 5 HP சம்ப் மோட்ரு தான். உள்ள கேணியில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது இறக்கிட்டோம் அந்த மோட்ரு. இந்த இன்சுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 days பண்ணோம். ஃபஸ்ட் டே வந்து ஸ்ட்ரக்சர் நிறுத்தி காங்கிரீட் போட்டோம். நெக்ஸ்ட் டே தான் பேனலை மவுண்ட் பண்ணி ரன்னிங் கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த பூஜை பண்ணது தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 5 HP இந்த செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இதுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஏன்னா மற்ற சோர்ஸு EBக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, EB கிடைக்கல. ஜென்செட் வாங்கி ரன் பண்ணியிருக்காங்க, ஜென்செட்டும் வந்து டீசல் ஊற்றி ரன் பண்ண முடியல. அதனால் இதை எல்லாத்தையும் ஃபைனல் சாய்ஸ் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய யூடியூப்பில் நிறையவே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நம்மளோடது அப்ரோச் பண்ணாங்க. நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ, ப்ரைஸும் சரி ப்ராடக்டோட குவாலிட்டியும் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த டிரைவ் செட்டப் தான். ABB கொடுத்துருக்கோம். ABB வித் SPDயோடு இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செலக்டர் சுவிட்ச் வச்சுருப்போம். ஒரு 2 மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த அம்மா தான் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஜென்செட் வச்சு ரன் பண்ணும்போது 3 inch கீழே வந்து பைப் பதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பைப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 தான். நாங்கள் ஏன்னா இன்சுலேஷன் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது
ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. கஸ்டமர் எல்லாமே இந்த டைமில் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஆச்சரியமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல வாட்டர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 தான் ஃப்ரீக்வன்சி போயிட்டுருக்கு. 35க்கு நீங்கள் பார்க்குற அவுட்புட் டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபியை கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த ப்ராடக்டாலையும் கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதில் ஏபிபி கொடுத்துருக்கோம். இது வந்து மோட்ரு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மோட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கியாச்சு. இறக்கிட்டு அதுலேருந்து பைப் லைன் ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங்கில் வேறு எதுவும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மோட்ரு மட்டும் வேறு மோட்ரு கொடுத்து மாற்றிருக்கோம். 5 HP மோட்ரு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இன்ச்சு டெலிவரி வெறும் 35 தான் ஃப்ரீக்வன்சி. நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 48, 50 வரைக்கும் போகும். இப்போ நீங்கள் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சன்லைட்டும் இருக்காது. ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்கும். இந்த சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தோட்டம் வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. அதுதான் டவுன். இப்போ நம்ம கேணி இருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறு இருக்கிற இடம் தான் வந்து டவுன் பொசிஷனில் இருக்குது. அங்கேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பில் வந்து ஒரு 500 மீட்டருக்கு பைப் வச்சு ஒரு 2 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. அதோட டெலிவரி செக் பண்ணுறதுக்கு தான் போகணும். அங்கே இருக்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணும்போது சேம் அதே டெலிவரி. கொஞ்சம் கூட டெலிவரியில் சேஞ்சஸ் இல்லை. அவங்க ஈபியில் இல்லை ஜென்செட் கொடுத்து ஃபுல்லாக எப்படி ரன் பண்ணால் எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் தண்ணி வந்துட்டு இருந்தது. பம்பை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நம்ம ரொம்ப நல்லா கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்களே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. இந்த சைட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 தோட்டத்துக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தாங்க. ஏன்னா இங்கே யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈபி வசதி கிடையாது. இது வந்து ஒரு அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ள காடு மாதிரியான ஏரியாவில் தான் இருக்குது. யாருக்குமே இங்கே ஈபி வசதி கிடையாது. எல்லோரும் ஜென்செட்டும் டீசல் மோட்ரு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோலாருக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யூடிஎல் பேசிக் ஹோம் சிஸ்டம் தான். இந்த வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன வீடு. உங்கள் தோட்டத்தில் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவியும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டிலே தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க அந்த இடத்துக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சைட் பார்க்க போகும்போதே அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, ஃபேனு, ஒரு டிவி இந்த மாதிரி ஓடுற ஒரு பேசிக் ஹோம் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் இன்வெர்ட்டர், யூடிஎல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல்லில் சாம்சின்னு சொல்லிட்டு மாடல் இருக்குது. அந்த இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் வந்து 165ல் 2 பேனல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே அலுமினியம் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம். பட் இந்த வீட்டில் இபி சோர்ஸ் இல்லாதனால அலுமினியம் இதெல்லாம் போடல. பட் ஆனால் அதுக்கு வேறு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுதான் ஃபிட் பண்ணியிருக்கோம். மேலேருந்து பேனல் கனெக்ஷன் கொடுத்து இன்வெர்ட்டரில் கொடுத்துட்டோம். இன்வெர்ட்டர்லேருந்து நமக்கு வந்து இப்போ அவுட்புட் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஈவினிங் டைம், டே டைமில் வந்து நம்ம இன்சுலேஷன் கொடுத்தது. அது மொதல் நாள் அந்த ஸ்ட்ரக்சர் நிறுத்திட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் இன்சுலேஷன் கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணி நாளைக்கு இந்த சைட் முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஒரு 30 கிலோமீட்டர், இந்த பக்கம் திருக்கோவிலூர் போனாலும் 30 கிலோமீட்டர். நியர்பையில் ஸ்டேவோ இல்லை எதுவும் எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஒரு ரிமோட் ஏரியா தான். ஈவன் சிக்னல் கூட ப்ராப்பராக இருக்காத ஏரியா தான். அந்த மாதிரி ஏரியாவில் தான் போயிட்டு இப்போ இன்சுலேஷன் கொடுத்தோம். இது வந்து அங்கே சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அதுலேருந்து அவுட்புட் கொடுத்துருப்போம். ஃபேனு ஒரு 2 ஃபேனு ஓடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த லைட் செட்டப் வந்து வீட்டுக்குள்ளே வந்து 2 லைட்டும், வெளியில் அவுட்டரில் ஒரு லைட்டும் கொடுத்துருக்கோம். இவங்க ஆல்ரெடி இந்த ஜென்செட் வச்சுருந்தாங்களே, ஸோ அந்த ஜென்செட்டை யூஸ் பண்ணி அப்பப்போ அதுலேருந்து கிடைக்கிற பவரை யூஸ் பண்ணி லைட்டுக்கு இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால இப்போ நீங்கள் பார்த்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வாட் சோலார் ஸ்ட்ரீட் லைட். நம்ம வந்து பம்பிங் பண்ணிட்டோம், வீட்டுக்கு பேசிக் லைட் கொடுத்துட்டோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அதுங்களுக்கு நைட்டில் ஒரு ஆடு
இது பண்ண மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெளிச்சம் வேணும்னு சொல்லி ஒரு 20 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வித் ரிமோட்டோட வர்றது தான். 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் பார்க்குறது இப்போ ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணுறது நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சேம் அதே கான்செப்டில் ஒரு லைட் தான் இது. நாங்கள் ஃபஸ்ட் நாள் இன்சுலேஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் எடுத்தது. நாங்கள் ஃபுல் நைட் அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் முடிச்சு கொடுத்து தான் வந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஒரு சோலார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத 1 டே ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே பம்ப் எல்லாமே ரன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இந்த மொத்த செட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 lakhs வித் மோட்ரு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.